ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் அன்றைக்கி வள்ளியூர் டு ஆத்தங்கரப்பள்ளி ஒரு சின்ன மோட்டோ விலாகிங் பார்க்க போகிறோம். வாங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை பற்றின நிறை குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ இருக்கிறது வள்ளியூர். இதுதான் வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டு. இப்போ ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அதை வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. 90% வேலை கம்ப்ளீட் ஆகிருச்சு. இதுதான் வள்ளியூரோட மெயின் பஜாரு. ஏற்கனவே நான் வள்ளியூரை ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. வேணா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் லிங்கை. இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இங்கேருந்து ஆத்தங்கரப்பள்ளி ஒரு 31 கிலோமீட்டர் வரும். நம்ம இப்போ இந்த லெஃப்டில் திரும்பணும். ஸ்ட்ரைட்டாக போனால் நாகர்கோவில், நம்ம லெஃப்டில் திரும்பணும். இந்த ரோட்டுக்கு பேர் ராதாபுரம் ரோடுன்னு சொல்லுவாங்க. இது திருச்செந்தூர் போகக்கூடிய ரோடு இது. நம்ம இது வழியாக தான் போகணும். வள்ளியூரில் ரொம்ப புகழ்பெற்ற முருகன் கோவில் இந்த இடத்துல தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இது எல்லாமே இந்த இந்த ரைட்டில் கட் பண்ணோன்னா முருகன் கோவில், அப்புறமா ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இந்த ரோட்டுக்குள்ளே தான் போகணும். இங்கேருந்து பார்த்தாலே அந்த கோவில் தெரியும். கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. வள்ளியூர் ரொம்ப பிஸியான ஒரு ஊர் தான். ஏன்னா இப்போ எங்கள் ஊர் ஏர்வாடியிலேருந்து கூட நாங்கள் எதுவும் வாங்கணுன்னாலும் வள்ளியூருக்கு தான் வருவோம், ஏர்வாடியில் கிடைக்காத பட்சத்தில். இந்த சப்வே பாலம் இப்போ ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் போட்டாங்க. முன்னாடியே ரயில்வே கேட்டில் தான் நம்ம ட்ரெயின் வர நேரமெல்லாம் காற்று கடந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஒரு டென்ஷன் இல்லை, சப்வே வழியாக வந்துக்கிட்டே இருக்கலாம். இதோட கிட்டத்தட்ட வள்ளியூர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ரோடு லெஃப்டில் ஒரு கட்டு வரும். நம்ம அது உள்ளே போனோம்னா கள்ளிக்குளம், திருச்செந்தூர் அங்கே போகக்கூடிய ரோடு. நம்ம அங்கேயும் போகலாம், பட் இதுதான் நமக்கு பக்கம், ராதாபுரம் வழியாக போகிறது. இதுதான் ராதாபுரம் போகிற ரோடு. ராதாபுரம் இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் வரும். வெளியூருக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு பேர் சொல்கிற அளவில் உள்ள ஒரு பெரிய ஊருன்னு சொன்னால் ராதாபுரம் தான்.
ரோடு சிங்கிள் ரோடாக இருந்தாலும் ரோடு நல்லாவே இருக்கும். இங்கே இருந்து ராதாபுரம் வரைக்கும் ரோடு சூப்பராக இருக்கும். ஏன்னா நாங்கள் அடிக்கடி இந்த ரோட்டில் வந்து போய்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நேரம் போகலன்னா டைம் பாஸுக்கு ஆத்தங்கரை பள்ளியில் அல்லது அந்த பீச்சில் அங்கே போய் டைம் பாஸ் பண்ணுவோம். எப்படியும் மாதத்துக்கு 2 தடவை வந்துட்டு போயிடுவோம். ம். இந்த ரோடு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சேர்மாதேவி ரோடு மாதிரி இல்லை. அது வந்து 2 பக்கமும் நல்ல வயல்கள், ஒரு கூலான ஒரு ப்ளசண்டான ஒரு ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். 2 பக்கமுமே அந்த அளவுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. எல்லாம் ட்ரை லேண்டாக தான் இருக்கும். ஆனால் இங்கே எங்கே பார்த்தாலும் விண்டு ஃபார்ம் ஜாஸ்தியாக பார்க்கலாம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் விண்டு ஃபார்ம் தான் தெரியும். விண்டு மில் எக்கச்சக்கமாக இருக்குது. இதாங்க ராதாபுரம். ராதாபுரம் ஊருக்குள்ளே வந்துட்டோம். இந்த லெஃப்ட் உள்ள போனோம்னா ராதாபுரம் பஸ் ஸ்டாண்டு ஊருல உள்ளே இருக்குது. நம்ம இப்போ வெளியில் இதில் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இந்த ரோட்டில் நம்ம லெஃப்டில் திரும்பணும். லெஃப்டில் திரும்பினா 13 கிலோமீட்டரில் ஆத்தங்கர்பள்ளி. ரைட்டில் போனால் நாகர்கோவில், வடக்கன்குளம், காவல் கிணறு, நாகர்கோவில் அந்த வழியாக போயிடும். இந்த ரைட்டில் திரும்பினோன்னா கூடங்குளம். கூடங்குளங்கிறது ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் வரும். ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நம்ம இப்போ இதில் ஸ்ட்ரைட்டாக போகணும். சரி, இதுக்கு அப்புறம் உள்ள ரோடு வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும். மோசம்னா என்ன, வண்டி ஓட்டிக்கலாம். இப்போ வரக்கூடிய இந்த ஊர் தான் வந்து திருவம்பலாபுரம். இது சின்ன ஒரு ஊர் தான். இந்த திருவம்பலாபுரம் வந்தாலே நம்ம ஆத்தங்கரப்பள்ளி வந்துட்டுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு கிட்டத்தில் இருக்கு. இங்கேருந்து ஆத்தங்கரப்பள்ளி ஒரு 3 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நம்ம ஆத்தங்கரப்பள்ளி வந்துட்டோம். இன்னும் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆத்தங்கரப்பள்ளி டு கடற்கரை மஸ்தான் அப்பா தர்கா பீச்சுக்கு போகிற ஒரு வீடியோ ஒன்று நம்ம போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க அதில் போய் பார்க்கலாம்.
வேணா அதோட லிங்கை வேணா அந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன். பாலம் வேலை நடக்கும். ஓகே ஓகே, நம்ம ஆத்தங்கரை பள்ளி ரீச் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.